சிரமத்தில் மரியாதை என்ன சொல்றேன், மைக்கு மட்டும் இங்க இருக்கிற நம்ம ரோட்டுக்கு அந்த பக்கம் போயிடுவோம், அதான் பிரச்சனை இல்லை. இங்க 2 பாட்டு பாடிட்டு அங்க போய் ஆனா நல்லா இருக்கும். கரெக்டா இருக்கும். இருக்கும் இங்கிட்ட வாயில அடிச்சு வாய் வீங்க போகுது. புரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் வணக்கம். அப்படியே நில்லு. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். 4 பேருக்கு வணக்கங்க. வணக்கம் வணக்கம். அண்ணப்பையா என்னையா என்ன சந்தோஷமா இருக்க? அது என்னமோ தெரியலனே, நீ ஏதாவது பண்ணா உன் கண்ணத்துல தேசஸ் தெரியுது. ஏமா அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறேன் நாங்க. சரி வந்தமா ஆடுத படமா தாக்கல ஒண்ணு மாட்டேங்க. ஆரம்பிச்சோமா? அப்பதான் ஞாபகம் மறதி வர வர அதிகமாகிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. ஒரு இதை தின்னு கூட மறந்துடுறேன். நாளைக்கு என்னையும் மறந்துடாத. இல்ல இல்ல நோ நீ வந்து கூட பரவாயில்ல. அப்புறம் வீடியோ எடுக்கும் 3 பேருக்கும் நன்றி. அண்ணா ஆரம்பிச்சிடுமா? வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்ட அப்புறம் இல்லன்னு வச்சுக்க பிரச்சனை பண்ணிடுவேன். நீ என்ன பிரச்சனை உயிரோடாலும் கேளு, அண்ணே தரேன். ஐயே என்ன அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன். காசை மட்டும் கூட வீட்டுக்கு கிளம்புறேன். காசு தானே, நாளைக்கு சம்பளம் அவனோட தரேன். ஏன் இப்ப காசு இல்லையா? இப்ப இல்லம்மா, அண்ணே பாக்கெட்ல 10 பைசா கூட. அன்னைக்கு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை. நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்லை. ஏமா வெக்கப்படுற? ஏண்டா அவரை பார்த்து எனக்கு வெக்க வந்துருச்சு. அவர் நீ ஆட ஆட பாத்துக்கிட்டே இருக்காரு. யாரை பாத்துக்கிட்டு இருக்காரு? நீ ஆட ஆட உன்னை பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் முன்னாடி பார்த்து தான் பாத்திருக்கேனா, அவர் பின்னாடி உட்கார்ந்து சங்கூச்சமா இருக்கு. சிங்கரும்பு சாரு சிங்கரும்பு போல போல வரவா. சிங்கரும்பு சாரு கொண்டு வரவா, சிங்கரும்பு போல போல வரவா. சரி நம்ம ஃபேமிலியே வந்து ஒரு ஆட்டக்கார ஃபேமிலி. ஆமா நான் நல்லா ஆடுறேனா? எங்கனே வித்தியாசமா ஆடுவான், தண்ணியை போட்டு ஆடாம நல்ல விதமா ஆடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் எங்கம்மா தண்ணி அடிச்சிருக்கேன்? அதுதானே சொல்றேன், நீ அடிக்காம நல்ல விதமா ஆடுவேன்னு சொல்ல வந்தேன். சிரி சிரி பாப்போம். இப்படியே நீ அப்புறம் நீ மாதிரி மூஞ்சிய வச்சு என்னைய மாதிரியே நீயும் பண்ற புள்ளங்கரைய பாத்துக்கோ. நல்லா ஆடுது ஆனா அது ஆடல. என்ன வரும் வராதுன்ன மாதிரி இருக்கு. அதனாலதான் வேர்லயே சண்டையே வந்துச்சு. அது அப்படியா? என்ன பண்ணீங்க? கண்ணு தெரியக்கூடாது, காது கேட்கக்கூடாது, வாய் பேசக்கூடாது.
இங்க அப்படி இருந்தா தான் பொழைக்க முடியும். சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு டாக்டர் வேற மாதிரி மாத்தி விடுமா? மச்சான பாரடி. என்னது நீ? என்னம்மா படிக்கிறியா நீ? ஏண்டா மச்சான பாரடி. மச்சமுள்ளாலடி. மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி. ஆதரவு ஆதரவு ஒட்டவே வெட்டனோ வாங்கடி. மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி. ஒட்டவே வெட்டனோ வாங்கடி. ஐயோ எல்லாம் சதி பண்ணுதே. அவரு பேக்க காணோம், கையில உள்ள பேக்க தேடிட்டு இருக்காப்ல. சொல்ல வந்தா நீ புஸ்ஸன் ஆக்கிட்ட வேற ஒண்ணு. மச்சான பாரடி. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை. அவர் என்ன பத்தி என்னமோ உன்ட சொல்றாரு, நீ என்னமோ பொன்னாட பொத்தன் மாமா உனக்கு. பொன்னாட போத்தனமா? பேரை சொல்லட்டுமா? அவர் மாதிரி நான் கலரா இருந்திருக்கணும். பேரை சொல்லட்டுமா வேணாமா? சொல்லு நீ. இங்கே ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அன்பு தங்கை, அன்பு சகோதரி, எனது அன்பு தங்கம் சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தி அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மச்சான பாரடி. என்னது அது யாரு? கொஞ்சோண்டு வாங்கி கொடுத்து படுக்க வைங்க ஆளு. என்ன நீ சிரிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நீ ஆடாட இவர் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்காரா, அதனால பெருசு கிடையாது. கீழே விழுந்துட்டாருன்னா என்ன பண்றது தெரியல. பாதி நாடகத்தை எப்படி ஓட்டுறது தெரியல. இன்னைக்கு நம்ம தானே போறோம்.